வச்சிருக்கீங்க? உங்களை கொண்டு போய் அறுத்து தான் போடணும். யோ, இவனுக்கு தூக்கி உள்ள போடியா? ஓகே சார். டேய், எந்திரிங்கடா. கோபாலகிருஷ்ணா, இந்த போட்டோல இருந்தது நீ தானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மொழி அப்படியே இருக்கே. நம்ம பரம்பரை சொத்து அதாங்க. நாங்களும் இதே. சொல்லடி. எங்க இருக்க? ஆபீஸ்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா நான் மாசமா இருக்கேன். ஏய், உண்மையிலே வா? ஆமா, டேட் தள்ளி போயிடுச்சு. சேஃபா தானே பண்ணோம். நான் என்ன பண்றது? நீ தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், விளையாடாத பைத்தியம். நான் என்ன பொய்யா சொல்றேன்? இதுலலாம் யாராச்சும் விளையாடுவாங்களா? ஏய், நான் அப்படி சொல்லலை. பின்ன வேற என்ன சொல்ல வர? ஹலோ. ஏய், ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்றாரு. சொல்லுங்கப்பா. இங்கே ரூம்லப்பா இருக்கேன். சரிப்பா. சரிப்பா, வந்துடுறேப்பா. ஹலோ. அப்பா தாண்டி இப்போ கூட பேசினார்டி. அக்காவுக்கு ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம்டி. நல்லா கேட்டுக்க. ஒரு வாரத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம். அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன். சும்மாலாம் சாக மாட்டேன். உன் பேர் எழுதிட்டு செத்துருவேன். ஒரு வாரத்தில் கல்யாணமா? ஆமா. விளையாடாத. நான் ஒன்றும் விளையாடலை. வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. நானே இப்போ தான் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துல இருந்து நிற்கிறேன். என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு வாரத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். புரிஞ்சுக்க. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். ஹலோ. என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனையா? உனக்கு எதுவும் தெரியாதா? என்னடா ஆச்சு? என்ன நொன்னாச்சு மயிறு? இதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்கிறா. என்ன தெளிவா சொல்ல? ஓடிடி பாஸ்வேர்டு உன்கிட்ட சொன்னா நீ இப்போ ஓடிடியில பார்த்த படம் அப்படியே இப்போ அமாட்டாம ஓடிக்கிட்டு இருக்கடா. ஏடா கண்ட கருமத்தையால பார்த்துக்கிட்டு இருப்ப? என் வீட்டில் பார்த்து ஒரே அசிங்கமா போச்சுடா நாயே. சாவுகிறாக்கி. சொல்றா. எங்கே மச்சான் இருக்க? இப்போதானே கடைக்கு வந்தேன். என்ன விஷயம்? சரி மச்சான், நீ அங்கேயே நான் வந்துடுறேன். சரியா? சரி, வா வா. நிறையா ஸ்டாக் வந்துருக்கு போல மச்சான். வாடா, சொல்லுடா. இந்த காண்டமா? இல்லை. பின்ன குவா குவா அதானே? எனக்கு இல்லைடா, ஃப்ரெண்டுக்குடா. எல்லாம் இங்கே வந்து அதானே சொல்கிறீங்க? நீ வந்து நிற்கும் போதே தெரியும்டா. அந்த புள்ள சும்மா விடாதுடா. இந்தா. சரி. ஏய், இங்கே வா. இந்த மாதிரிலாம் மாத்திரை கொடுக்கூடாதுடா. போனது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி, பார்த்துக்கோ. ஹலோ. என்ன முடிவு பண்ணியிருக்க? இது சரிப்பட்டு வராது. நான் சொல்கிறத கேளு. நான் ஒரு மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன். அதை போட்டால் உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்க. அவன் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா உனக்கு? நீ என்னடனா ஒரு மாத்திரை வாங்கி வச்சுட்டு பகுமானமாக பேசிகிட்டு இருக்க. அதுவும் குழந்தைய கொண்டுருவேன்னு சொல்லிட்டு. நீலாம் மனுஷனாடா? நான் இப்போ தான் அடித்து பிடிச்சி இப்போ தான் ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் எதுவும் சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ தான் என்னை நம்புறானுங்க. அதுக்கு
நீங்கள் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு களைச்சிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமாடா உனக்கு? அசிங்கமா இல்லையாடா? உனக்கும் தாண்டி அசிங்கம். அசிங்கம்மா? எனக்கு இல்லைடா அசிங்கம். ஒரு குழந்தைய கொல்றேன்னு சொன்னேன்ல, உனக்கு தான் அசிங்கம். உன்னை பெத்தால அவளுக்கு தான் அசிங்கம். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் உன்னை ஏமாத்தலாம் மாட்டேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ இந்த டயத்தில் பண்ணுறது நம்ம 2 பேருக்குமே நல்லது. ம் சரி, நான் காலையிலேருந்து சொன்னதெல்லாம் போய். ஆ இன்னைக்கு ஏப்ரல் 1 உன்கிட்ட விளாண்டேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டியே குமார்.